ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசியில் கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏசி நம்ம இப்போ அட்டன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு, ஓடிட்டுருக்கு. இன்னொரு ரூமில் இருக்கிற ஏசியில் அவுட்டரில் வாட்டர் வந்து லெஃப்ட்டில் போட்டு லெஃப்ட்லேருந்து கீழே பார்க்கிங்கில் இருக்கிற கார் மேலே படுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்காக 2 மீட்டர் ஓஸ் வாங்கியாச்சு. இது அவங்க ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு லெஃப்ட் வீணாக போயிருக்காது. அந்த இடமே ஃபுல்லாக பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்த பில்டிங் வந்து ரொம்ப ஓல்டு பில்டிங் தான். நீங்கள் ஓஸ் வாங்குனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி திக்கான ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் வந்து நல்லாவே உங்களுக்கு சன்லைட்லலாம் தாங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவுட் சைடில் நம்ம போடுற ஓஸ் வந்து சீக்கிரமாகவே வெயிலில் காஞ்சி போய் அந்த பாதியோட கட்டாயி கீழே விழுந்துடும். கார்னரில் போடுறப்போ இது வந்து மடங்காது. மடங்கி இந்த இடம் வாட்ரு வந்து இங்கே தேங்காது. அதுவே நீங்கள் தண்ணி பாய்க்கிற ஓஸ்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து மடங்கி இந்த இடத்துல தண்ணி எப்போதுமே ஸ்டாப்பாகி போகிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து இதுக்கு இந்தாண்ட வர தண்ணி வந்து இதில் நின்று பார்த்திங்கன்னா உள்ளார வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வெறும் வாட்டர் மட்டும் வராது, நம்மளில் கொஞ்சம் டஸ்ட்டு சேர்ந்து தான் வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு போயிடும். அப்படி இல்லாமல் இப்படி ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது ஓஸ் போட்டு இது மடங்கிடுச்சின்னு சொன்னால் இந்த இடத்துல கண்டிப்பாக டஸ்ட்டு பிளாக்கேஜ் ஏற்பட்டு உள்ளார உங்களுக்கு தண்ணி வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ஓஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஓஸ் போட்டாச்சு. இனிமேல் இந்த லெஃப்ட்டில் வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது, வெளியில் காரில் படுறது, கீழே நடந்து போகிறவங்க மேலே படுறது எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இந்த மாதிரி எங்கேருந்து நீங்கள் இப்போ ஏசி யூஸ் பண்ணாலுமே அங்கேருந்து நீங்கள் வாட்டர் வந்து ஓஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை நீட்டாக நம்ம ட்ரைன் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எந்த ப்ராப்ளமுமே ஃப்யூச்சரில் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.